நம்ம முதல்வரோட ஃபோன் நம்பர் நம்மகிட்ட இருக்குன்னா அதுல ஒரு தைரியம் இருக்குல்ல, அடடே அப்படின்னு ஒன்று இருக்குல்ல, நம்ம கூப்பிடுறோமோ இல்லையோ. I'm waiting. சிஎம் விஜயோட ஃபோன் நம்பர் என்கிட்ட இருக்குன்னு ரொம்ப பெருமையாக சொன்னார் ஏஆர் முருகதாஸ். அது மட்டும் இல்லாமல் தீனா படத்தை ஷூட் ஆரம்பித்து 10 நாளில் ட்ராப் பண்ணிடலான்னு ஒரு முடிவில் இருந்தேன். இதுக்கு மேலே இந்த படம் பண்ண வேணான்னு எனக்கு தோணுச்சு அப்படின்னு பேசியிருந்தார். ஃபாத்திமா விஜய் ஆண்டனி ப்ரொடியூஸ் பண்ணி விஜய் ஆண்டனி நடித்து சசி டைரக்ட் பண்ணியிருக்க படம் தான் நூறுசாமி. இந்த படத்தோட ஈவெண்ட் நேற்று கமலா தேட்டரில் நடந்துச்சு. அதில் பேசின ஏஆர் முருகதாஸ் இந்த படத்தை ரொம்ப பாராட்டி பேசியிருந்தார். அப்போ பேசும்போது நான் டைரக்ஷனுக்கு ட்ரை பண்ணலான்னு நினச்ச காலத்தில் என்னை சசி கூப்பிட்டு நீ டைரக்ஷனுக்கு ட்ரை பண்ணினா சாப்பிடாமலாம் இருக்காத, உங்ககிட்ட காசு இல்லைன்னா என்ன கேளு நான் தரேன்னு சொன்னார் சசி. சசி நான் வந்து புதுசாக படம் ட்ரை பண்ணலான்னு இருக்கேன் அப்படின்னு. அப்போ நான் அசிஸ்டன்ட் டைரக்டர் சரின்னு சொல்லிட்டு ஆல் தி பெஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டார். இவரும் ஸ்டாண்ட்லேயும் போனாங்க. போய் கொஞ்சம் தூரம் வண்டி நிறுத்தினார், ஸ்கூட்டரை நிறுத்திட்டு என்னை கூப்பிட்டாரு. கிட்ட போனோடனே என்கிட்ட சொன்னார், வேலையை விட்டுட்டு டைரக்ஷன் சான்ஸ் தேடுற, பணத்துக்கு கஷ்டப்படுறாத, பசியோடு மட்டும் இருந்துடாத. ஸோ எப்போ உனக்கு பிரச்சனைனாலும் எனக்கு ஒரு ஃபோன் பண்ணு, நேரில் வந்து பாரு, நான் பண உதவி பண்ணுறேன் அப்படின்னு சொன்னார். நாம் ஹெல்ப் கேட்காட்டியும் நம்மளுக்கு தேவைப்படும் போது ஹெல்ப் பண்ண ஒருத்தவங்க இருக்காங்கன்னு நினைக்கும் போது அது ஒரு நிம்மதி அப்படின்னு சொல்லிட்டு, அதே மாதிரி தான் சிஎம் விஜயோட ஃபோன் நம்பர் என்கிட்ட இருக்குது. நம்ம ஹெல்ப் கேட்குறோமோ இல்லையோ நம்ம கேட்டால் செய்வாங்கன்றதுக்கு ஒருத்தவங்க இருக்காங்க இல்லையா, அது நம்மளுக்கு நிம்மதியாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. I'm waiting. நம்ம கூப்பிட்டா கடவுள் வந்துருவாருன்னா நம்ம கூப்பிட தேவையில்லை, ஆனால் ஒரு சந்தோஷம் இருக்குல்ல. நம்ம முதல்வரோட ஃபோன் நம்பர் நம்மகிட்ட இருக்குன்னா அதுல ஒரு தைரியம் இருக்குல்ல, அடடே அப்படின்னு ஒன்று இருக்குல்ல, நம்ம கூப்பிடுறோமோ இல்லையோ. அந்த மாதிரி ஒரு சந்தோஷம் எனக்கு அந்த ஸ்ட்ரகிளிங் பீரியட்ல எனக்கு கிடைச்சிது. அதே மாதிரி தீனா படம் ஆரம்பித்த காலத்தில் அதை 10 நாளில் கைவிட்டுறலான்னு இருந்தேன். அந்த டைமில் சசி தான் எனக்கு ஹெல்ப் பண்ணி அந்த படத்தை திரும்ப பண்ண சொன்னார் அப்படின்னு பேசியிருந்தார் ஏஆர் முருகதாஸ். என்னோட ஃபஸ்ட்டு படம் தீனா ஸ்டார்ட் பண்ணப்போ எனக்கு கொஞ்சம் ஃபஸ்ட்டு படம்ன்ற மாதிரி சில குழப்பங்கள் இருந்தது, கரெக்டாக வருமான்ற பயம் இருந்தது. அந்த பயத்தில் வந்து 2 நாள் ஷூட் பண்ணிவிட்டு இந்த படத்தை விட்டுறலான்னு நான் முடிவு பண்ணியிருந்தேன். அதில் மனசில் ஒரே குழப்பத்தில் இருந்தப்போ ஒரு ரிசப்ஷனில் என்னோட லக்கு நான் சசியை பார்த்தேன். ஆல் தி பெஸ்ட், தேங்க்யூ, நீ சூப்பராக கங்க்ராட்ஸ் அப்படின்னு என்ன சொன்னார். நான் தனியாக கூப்பிட்டு போயிட்டு இல்லைங்க படம் நடக்காது அப்படின்னு. என்னென்னா சின்ன எனக்கு இது மாதிரி சில இதெல்லாம் விஷயங்கள் எனக்கு கம்ஃபர்ட்டாக இல்லை, எனக்கு என்ன பண்ணுறேன்னு தெரியலன்னு அதுக்கப்புறம் தான் இவர் என்னை ஒரு செவுத்து பக்கம் கூப்பிட்டு போயிட்டு சொன்னார், இந்த மாதிரி படத்தை வேணான்னு சொல்லி வெளியில் வந்துட்டா அதுவே ஃப்ளாப்புக்கு சமம், போராது. எல்லா சீனும் நம்ம நினச்சிட்டு இருப்போம் 100% வரலைன்னாலும் ஒரு 80-70 வந்துட்டாவே அது ஆடியன்ஸுக்கு 100% இருக்கும்னு சொல்லி அவர் நம்பிக்கை கொடுத்தோன்னே மறுநாள்லேருந்து அந்த படத்தை பண்ணணும்னு நான் முடிவு பண்ணதுக்கு முக்கியமான காரணம் என் நண்பன் சசி தான்.